அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் இன்னைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இதை பற்றி தெரிந்தால் வர்த்தகம் பண்ணுங்க, தெரியலையா தவிர்த்துடுங்க. இல்லை உங்களுடைய நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு ஒரு டெக்னிக்கல் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கலாம். மற்றபடி யார் யூடியூப்பில் சொன்னாலும் அதை நம்பக்கூடாதுங்க, அதை எடுத்துக்கொள்ளவும் கூடாது. உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் மட்டும். சரி, இப்போது நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி வேலை விடும். அப்போ இந்த ஸ்ட்ரைக்கில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 23,400 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னாக்கல இந்த ஸ்ட்ரைக்கில் மட்டும்தான் நீங்கள் வர்த்தகம் பண்ணணுமா? கிடையாது. வேற ஸ்ட்ரைக்கு என்னால் கொடுக்க முடியும், அடுத்த ஸ்ட்ரைக்கு கொடுக்க முடியும். நம்ம கொடுக்குற வேல்யூ அந்த ஸ்ட்ரைக்கில் வந்தால், அந்த ஸ்ட்ரைக் வந்தால், அந்த விலை வந்தால் மட்டும் நீங்கள் முடிவு எடுக்க முடியும் யூடியூப்ல பார்க்கும்பொழுது. கரெக்டுங்களா? ஏன்னா இதுக்கு நிறைய வேல்யூ, ஒரு ஸ்ட்ரைக்குக்கு நிறைய வேல்யூ இருக்கும். அது எங்கே போனால் எங்கே என்ன பண்ணோம், இதில் ஃபால்ஸாக நம்ம ட்ராப் பண்ணுறது எங்கே வச்சு ட்ராப் பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க. ஓகே, நம்ம என்ட்ரி இங்கே எடுத்துட்டோம், நல்ல இதாக ஏறும் அப்படின்னு நினைப்போம். கிடையாது, அங்கேருந்து அப்படி ரிவர்ஸ் ஆகி திரும்பும். அதெல்லாம் ஏன் நம்மளுடைய ஃபால்ஸாக ஏமாற்றி பண்ணுறது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் தான் நம்ம ஒரு வர்த்தகத்தை பற்றி மார்க்கெட்ல ஏன் ஆப்ஷன் பையிங் இந்த அழகாக அந்த புள்ளிகளில் பயன்படுது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ஒருத்தர்கிட்ட கிளாஸுக்கு போகணும்னு அவசியம் கூட கிடையாது. நீங்கள் ஓனா ஒருத்தர்கிட்ட ப்ராக்டிஸ் நீங்களே ஓனா பண்ணீங்கன்னாவே தினமும் எடுங்க, டேட்டாஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய பாருங்க, கவனிங்க. நம்ம மார்க்கெட்டை கவனிக்கிறதே கிடையாது. மார்க்கெட் சொல்லுங்க, இப்படிதான் போறாங்க உங்ககிட்ட சொல்லும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி 24,600 கால் 98 ரூபீஸ்க்கு மேல இருந்தா நிஃப்டி அப் சைட், 98 ரூபீஸ் கீழே இருந்தா நிஃப்டி டவுன் சைட். இது நான் என்ன சொல்றேன், இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்ல கிடையாது. 98 ரூபீஸ்க்கு மேல இருந்தா நிஃப்டி அப் சைட் செல்லும், 98 ரூபீஸ்க்கு கீழே இருந்தா நிஃப்டி டவுன் சைட் செல்லும். இந்த பிரைஸ் வராம போனா என்ன செய்யலாம்? அது மேல இருக்கிற வரைக்கும் அந்த ரூட் என்னவோ அது எங்கேயோ இருக்கும், இங்க கூட இருக்கலாம், இல்ல இங்க கூட கீழே இங்கே இருக்கலாம். இங்க வராம கூட போனாலும் அது அதனுடைய ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும். ஆனா மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா இந்த பிரீமியத்தை நீங்க எங்க மேட்ச் பண்ணாலும், இங்க நீங்க இப்போ மார்க்கெட்ல ஒரு சப்போர்ட் இருக்கும், அங்க வரும்போது நம்ம ஒரு பிரீமியத்தை பை பண்ணிக்கலாம். அது ஆனா அந்த பிரீமியம் மார்க்கெட் ஏறும், ஆனா அந்த பிரீமியம் மறுபடியும் இறங்கி நான் ஒரு விலைக்கு வந்துட்டுன்னா அங்க இருக்கிற சப்போர்ட் எடுத்து போகும். அதனால டைமிங்கிறது ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளுடைய எதிரியே டைமிங் தான். அப்போ அதற்கு ஏற்றாற் போல நம்ம பிரீமியம் எங்க எடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கறத முடிவு பண்ணும். மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது நிஃப்டிக்கு. இன்னைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரியில 0 to 0 கால் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. நம்ம சொல்லி கொடுத்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ரூலோ அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. மொத்தமாலாம் போய் பண்ணக்கூடாது. நான் அந்த 0 to 0 கால்லாம் ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது, நான் பண்றதும் கிடையாது. நான் சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா அதுல 0ன்னு ஒரு வார்த்தை இருக்கு, தெரிந்த ஒரு முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ரூல். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு ஃபின் நிஃப்டி 23,700 புட்டு 85 ரூபாய்க்கு கீழே இருந்தா ஃபின் நிஃப்டி அப் சைட், 85 ரூபாய்க்கு மேல இருந்தா ஃபின் நிஃப்டி டவுன் சைட். அப்போ இது இங்க இருக்கு அப்படின்னா இது எங்க இருந்து எங்க போய் இந்த பிரைஸ வரலனாலும் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியணும். அப்போ இன்னைக்கு எக்ஸ்பைரியில நல்லா கவனிங்க. இங்க இருந்து மார்க்கெட் இறங்கி இங்க இருந்து ஒரு ஏறி மறுபடியும் அந்த மாதிரி ட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும், இல்ல மேல இருந்தாலும் அந்த மாதிரி. அப்போ எக்ஸ்பைரியில ஏன் அந்த மாதிரி நடக்குது கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த பிரைஸை பீட் பண்ணவே விட மாட்டாங்க கடைசி வரைக்கும். அதை பீட் பண்றாங்கன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மீனிங்குள்ள வரும். புரிதுங்களா? அது வரைக்கும் அதை அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஏன் நடக்குது என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.